பிக் புல்னு அழைக்கப்படுற ஹர்ஷத் மேத்தா பற்றிய கட்டுரைகள், கதைகள், வழக்கு விசாரணைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படமாகவும் வெப் சீரிஸாகவும் எடுக்கப்பட்டு வருது. எத்தனை தடவை கேட்டாலும் ஹர்ஷத் மேத்தாவோட கதை கண்களை வியக்க வைக்குது. ஸ்கேம் 1992 வெப் சீரிஸ் வந்தப்போ பிரபலமான ஹர்ஷத் மேத்தா இப்போ லக்கி பாஸ்கர் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பிரபலமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். பங்குச்சந்தையில் கொடி கட்டி பறந்த ஹர்ஷத் மேத்தா சாம்ராஜ்யம் எங்கே ஆரம்பித்து எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். குஜராத்தில் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஹர்ஷத் மேத்தா 1976 வருஷம் தன்னோட பிகாம் படிப்பை முடிக்கிறாரு. படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் அவரோட குடும்பம் குஜராத்லேருந்து பாம்பேக்கு குடி வராங்க. பாம்பே இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் நாட்டையே ஒழுக்கி கொண்டு இருக்கிற கனவுகளின் நகரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நகரத்தில் தெரு தெருவாக தேடி குறைஞ்ச வாடகையில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சி தொழில் செய்ய தொடங்குறாங்க ஹர்ஷத் மேத்தாவோட குடும்பம். அப்பா சாந்திலால் மேத்தா தன்னோட டெக்ஸ்டைல் தொழில் மூலமாக ஓரளவுக்கு குடும்பத்தை ஓட்ட, அதுவும் ஒரு காலகட்டத்தில் வருமானம் குறைஞ்சி மொத்தமாக அவரோட தொழில் எல்லாமே முடங்கி போயிடுது. அதனால் மூத்த பையனான ஹர்ஷத் மேத்தா தலையில் மொத்த குடும்ப பாரமும் விழுகுதுன்னு சொல்லலாம். தங்க வைர புரோக்கராக இருக்கிற ஹர்ஷத் மேத்தா தன்னால் முடிஞ்ச பல வேலைகளை ஓடி செஞ்சு பார்க்குறாரு. ஆனால் அதை அவரோட குடும்பத்தை ரன் பண்ண அதெல்லாமே அவருக்கு பத்தாமல் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா, தான் படித்த பிகாம் படிப்புக்கு ஏற்ற வேலையை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த தேடல் ஹர்ஷத் மேத்தாவோட கண்ணில் பட்டது தான் பாம்பே தலால் ஸ்ட்ரீட், அதாவது இந்திய பங்குச்சந்தை. பங்குச்சந்தை பற்றி பெருசாக எதுவுமே தெரியலனாலும் பங்குகளை வாங்கி விற்கிற ஆலோசனை வழங்குகிற ஒரு கம்பெனியில் பங்குச்சந்தை தரகராக 1980 வேலைக்கு சேர்றாரு ஹர்ஷத் மேத்தா. நாளுக்கு நாள் பங்குச்சந்தையை பற்றி கற்றுக்கிற ஹர்ஷத் மேத்தா முதலீட்டாளர்கள், பெரும் நிறுவனத்தை சேர்ந்தவங்க, பணம் படைச்சவங்க, பங்குச்சந்தையை சேர்ந்தவங்களோட தொடர்பை விரிவாக்குறாரு. இந்த தொடர்பை வச்சு இந்த பழக்க வழக்கத்தை இந்த தொடர்பெல்லாம் வச்சு சொந்தமாக க்ரோமோர் ரிசர்ச் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு கம்பெனியை, பங்குச்சந்தை ஆலோசனை நிறுவனத்தை அவர் சொந்தமாக தொடங்குறாரு. முதலீட்டாளர்களை பெருக்கிறது, பங்குச்சந்தையை துல்லியமாக கணிச்சு பங்குகளை வாங்கி விற்கிச்சு லாபம் ஈட்டுறது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வர கமிஷனை வாங்கி ஹர்ஷத் மேத்தா தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டே போகிறாரு. அவரோட குடும்பமும் ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணீரை அடைஞ்சு வசதியாக வாழ தொடங்குறாங்க. ஆனால் ஹர்ஷத் மேத்தா இதோட தன்னோட பங்குச்சந்தை ஆட்டத்தை நிறுத்தியிருந்த எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. பணம் கொடுத்த போதையில் கோடியில் விளையாண்டவர் பல ஆயிரம் கோடிக்கு ஆசைப்பட்டு பேராசைன்ற சுழலில் விழ ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. குறைஞ்ச மதிப்பில் பங்குகளை வாங்கி போலியான முதலீடு மூலம் அதை உயர்த்தி நல்ல மதிப்புக்கு அந்த பங்குகளை வாங்கினதும் தன்னோட பங்குகளை உஷாராக விற்றுட்டு வெளியே லாபம் பார்க்குற வேலையை தொடங்குறாரு. இது அவருக்கு பெரும் லாபத்தை கொடுத்து அவரை உயர்த்துது. ஆனால் அவரோட வலையில் சிக்கி பங்குகளை வாங்கினவங்க எல்லாமே ரொம்ப நஷ்டமாகி கீழே போயிடுறாங்க. மேலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பெருநிறுவனங்களில் பணிபுரிகிறவங்களை கையில் போட்டுக்கிட்டு அந்த நிறுவனத்தோட பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தியை கணிச்சு பங்குச்சந்தையில் விளையாட ஆரம்பிக்கிறாரு. பங்குச்சந்தையோட விதிகள்லையும் விளையாடி பங்குச்சந்தையோட விதிமுறையும் மீறி பங்குச்சந்தையோட பிக் புல்லாக மாற ஆரம்பிக்கிறார். இதோட அவரோட அந்த ஆட்டத்தை நிறுத்தியிருந்தாருன்னா பரவாயில்ல. இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவர் போகும்போது தான் மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாக ஆரம்பிக்குது. சிறு கோடிகளில் வர லாபத்தை பல நூறு கோடிகளாக பெருக்கி இன்னும் பெரிய லாபத்தை எடுக்கலான்ற ஆசையில் நிதி நிறுவனங்களை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு. இவரோட பங்கு சந்தையில் விலையை ஏற்றி இறக்கி விளையாடுறதுக்கு இவருக்கு பெரிய பல கோடி ரூபாய் தேவைப்படுது. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, வங்கி பத்திர ரசீதை பகடையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு வங்கி இன்னொரு வங்கிக்கு கடன் கொடுக்குறத பிஆர் மூலமாக கடன் தருவாங்க. வங்கி அமைப்பில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு டம்மியான வங்கியை கையில் போட்டுட்டு அந்த பேங்க் பேரில் பிஆர் மூலமாக கடன் வாங்கி 2 வங்கிக்கு இடைத்தரகராக இருந்து வர பணத்தை தன்னோட கைக்கு கொண்டு வந்துடுறாரு. அந்த பணத்தை பங்குச்சந்தையில் போட்டு லாபம் எடுத்துகிட்டு ஓரிரு வாரங்களில் அந்த கடனை திருப்பி செலுத்தி மோசடியில் ஈடுபடுறாரு. வங்கியில் பணிபுரிகிற பல முக்கியமான அதிகாரிகள் ஹர்ஷத் மேத்தாவோட இந்த முறைகேடுக்கு உடந்தையாக இருந்து நல்ல லாபம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இவரே போலியாக பல பிஆர்களை அச்சிட்டு பணத்தை அதிகமாக பேங்க்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹர்ஷத் மேத்தா மற்றும் அவரோட குடும்ப வங்கி கணக்கில் பார்த்திங்கன்னா கணக்கிட முடியாத அளவுக்கு பணம் பெருகிட்டே போகுது. கோடிக்கணக்கில் பணம் ஏறிட்டே போகுது. அதுவும் 1980 90 இந்த இடைப்பட்ட 10 வருஷ காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவரோட வளர்ச்சின்றது அசுர வளர்ச்சியாக இருக்குது. பங்களா, சொத்து, பல விலையுயர்ந்த கார்கள் அவர் வீட்டு வாசலில் நிற்கிது. அதுலேயும் பார்த்திங்கன்னா விலையுயர்ந்த லெக்ஸஸ் காரை வாங்கினதுன்றது அவர் வாங்கினது மும்பை முழுக்கவே மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சந்தோஷம்லாம் அவருக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. ஏன்னு பார்த்தோன்னா,
1991 வருஷம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சி காண ஆரம்பிக்குது. 1991 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து PV நரசிம்மராவ் வந்து பிரதமராக பதவியேற்கிறாரு. இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்காக பல புதிய கொள்கைகளையும் திட்டங்களையும் அந்த வருஷம் வந்து கொண்டு வராங்க. பங்குச்சந்தையில் நடக்கிற முறைகேடுகளை கண்காணித்து முறைப்படுத்துறதுக்கு வந்து செபின்ற அமைப்பை வந்து அந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறாங்க, புதுசாக கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வங்கியில் நடக்கிற முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக RBIயில் வந்து பல மாற்றங்களை கொண்டு வராங்க. இங்கே தான் ஹர்ஷத் மேத்தாவோட முடிவுரை வந்து ஒவ்வொரு எழுத ஆரம்பிச்சிச்சு. பத்திரிகையாளர் சசிதர் தலால் அதோட முதல் எழுத ஆரம்பித்தார். பங்குச்சந்தை வீழ்ச்சியால் ஹர்ஷத் மேத்தா வங்கியிடமிருந்து வாங்கிய பல 100 கோடி பணத்தை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவரோட வந்து திரும்பி செலுத்த முடியல. அதனால என்ன ஆகுதுன்னா அவரோட முறைகேடுகள் வந்து ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. ஹர்ஷத் மேத்தாவோட முறைகேடுகள் பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி வந்து பத்திரிகையாளர் சசிதர் தலால் வந்து இந்த சமயத்தை வந்து பயன்படுத்திட்டு ஹர்ஷத் மேத்தாவோட பங்குச்சந்தை முறைகேடு, வங்கியில் செஞ்ச முறைகேடுகளை பற்றி பிக் புல்ன்ற தலைப்பில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு. மேலும் பின்னால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வங்கியில் பண்ண முறைகேடு, அதுக்கப்புறம் பங்குச்சந்தையில் பண்ண முறைகேடுகளெல்லாம் பற்றி அவர் ஒரு தொகுப்பாக வந்து ஸ்கேம் 1992 அப்படின்ற ஒரு தொகுப்பை வந்து வெளியிடுறாரு. அது வந்து ஹர்ஷத் மேத்தாவோட வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹர்ஷத் மேத்தாவோட முறைகேடுகள் வந்து ஒவ்வொன்றா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது அவரோட போலியான பங்குச்சந்தை ஏற்ற இறக்க யுக்தி, வங்கி முறைகேடு பற்றி ஒவ்வொரு உண்மையாக அம்பலமாக ஹர்ஷத் மேத்தாவோட வர்த்தகத்தை வந்து பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் கைவிட ஆரம்பிக்கிறாங்க. பங்குச்சந்தை முறைகேடு, அப்புறம் வங்கி முறைகேடு, நிதி முறைகேடு, லஞ்சம், ஊழல்னு 70க்கும் மேற்பட்ட வழக்குகளில் வந்து ஹர்ஷத் மேத்தா மாட்டிக்கிறாரு. வருவாய்த்துறை, புலனாய்வு, செபி உள்ளிட்ட துறைகள் விசாரணையால் ஹர்ஷத் மேத்தா வந்து நிலைக்குலைஞ்சு போயிடுறாரு. அவரோட வங்கி கணக்குகள் எல்லாமே முடக்கப்படுது. அவரோட அதிபுத்திசாலித்தனங்கள் எதுவுமே வந்து இங்கே வேலைக்கு ஆகலை, எதுவுமே எடுப்படலை. பாம்பே உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் சிறப்பு உயர்நீதிமன்றம் பல வழக்குகளில் வந்து நிதி மோசடியில் வந்து ஹர்ஷத் மேத்தா ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி அவரை வந்து குற்றவாளியாக வந்து தீர்ப்பளிக்கிறாங்க. சுமார் 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஹர்ஷத் மேத்தா வந்து நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னும், இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்ற கோணத்தில் வந்து சுமார் 10 வருஷம் வரைக்குமே அந்த விசாரணை வந்து நீடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2001 வருஷம் நவம்பர் மாதம் விசாரணை கைதியாக வந்து மும்பையில் இருக்கிற தானே சிறையில் வந்து ஹர்ஷத் மேத்தா அடைக்கப்படுறாரு. அதே சிறையில் டிசம்பர் மாதம் 30 வந்து இரவு ஒரு 7 மணி டைமில் வந்து ஹர்ஷத் மேத்தாவுக்கு வந்து மாரடைப்பு ஏற்படுது. சிறையில் வந்து அவர் நெஞ்சு வலியால் அலறி துடிக்கிறாரு. சிறையில் இருக்கிற அதிகாரிகளும் டாக்டர்களும் வந்து அவரை பரிசோதிச்சுட்டு அருகில் இருக்கிற தானே மருத்துவமனையில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அவரை. அங்கே போய் ஹர்ஷத் மேத்தாவுக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுது. ஆனால் அந்த சிகிச்சை எதுவுமே பயனளிக்காமல் அவர் வந்து உயிரிழந்துடுறாரு. ஹர்ஷத் மேத்தாவோட சாம்ராஜ்யம் வந்து மொத்தமாக அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹர்ஷத் மேத்தாவோட வழக்கு வந்து பங்குச்சந்தை மற்றும் வங்கி அமைப்பு முறையில் இருக்கிற பல சட்ட ஓட்டைகளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையிலையும் வங்கி அமைப்பு முறையிலையும் RBI துறையிலையும் வந்து பல்வேறு மாற்றங்களையும் விதிமுறைகளையும் கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த வழக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிதி மோசடிகள் வந்து ஹர்ஷத் மேத்தாவோட நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நம்மள்ட்ட பதில் கிடையாது. ஏன்னா மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிற ஊழல் பேர்வழிகளும் ஊழல் பெருச்சாளிகளும் இன்றைக்கி டேட் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. பங்குச்சந்தை ஊழல்னு பல வகையில் வந்து நம்ம இன்றைக்கி டேட் வரைக்கும் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்பை நம்மளே தான் உறுதி பண்ணி நம்ம வாழ்க்கையை முன்னேறிக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே நம்ம நினைவில் இருந்துகிட்டே இருக்கணும். பாய்.